கைஸ், ஜுஜுட்சு கைசனோட சாப்டர் 260யோட கடைசியில் பார்த்தீங்கன்னா கோஜோ மாதிரியே ஒரு கேரக்டரை காமிச்சாங்க. அப்போலேருந்து இது கோஜோவா இல்லையா அப்படின்ட்டு ஒரு பெரிய கேள்வி ஆன்லைன் ஃபுல்லாக பரவலாக போச்சு. பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அடுத்த சாப்டர், அதாவது சாப்டர் 261க்கான ஸ்பாய்லர் வந்திருக்கு. இந்த ஸ்பாய்லர் அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாக இல்லை, அப்படியே அந்த மங்காவில் இருக்க அதே மேட்டரை சம்மரைஸ் பண்ணி மங்கா ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 or 2 days முன்னாடியே பார்த்தீங்கன்னா லீக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போதைக்கு இந்த ஒரு சாப்டர் 261ஓட ஸ்பாய்லர் கிடச்சிருக்கு. இந்த ஸ்பாய்லர் பயங்கரமாக இருக்குது. இந்த ஸ்பாய்லரில் அப்படி என்ன சொல்லியிருக்காங்க மொத்த மேட்டரையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்குள்ள பொழுந்தளுக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். போன சாப்டரில் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம யூஜி அப்புறம் டோடோ 2 பேரும் சேர்ந்து சுக்குனாவை வெளுத்து கட்டிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுக்குனா டொமைன் போட வர அந்த சமயத்தில் சுக்குனா அந்த ஒரு உருவத்தை பார்த்துருப்பாரு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம சுக்குனா அந்த உருவத்தை பார்த்ததுக்கப்புறமா அவர் சண்டை போட்ட யூஜி அண்ட் டோடோவை ஒரு ஆளாயம் மதிக்காமல் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கிட்டு போங்கடா அப்படின்ட்டு அவங்க 2 பேரையும் தூக்கி போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் அந்த உருவத்தை நோக்கி போகிறாரு. அந்த உருவத்தை பார்த்துட்டு நான் ஒன்றை அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஜோன்னு சொல்லாமல் அந்த இடத்துல யூட்டான்னு சொல்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோஜோ உருவத்தில் நம்ம யூட்டா இருக்காரு. எல்லாரும் கண்டிப்பாக யூட்டாவோட பவர் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். யூட்டா நம்ம கக்காஷி காப்பி நிஞ்சா இருக்கார்ல, அந்த மாதிரி தான் அவரால் பார்த்தீங்கன்னா மற்றவங்க டெக்னிக்கை காப்பி பண்ண முடியும். அந்த வகையில் இப்போதைக்கு நம்ம யூட்டா கெஞ்சக்கு இருக்கார்ல, அவரோட இந்த ஒரு டெக்னிக்கை காப்பி பண்ணியிருக்காரு. கெஞ்சக்கு ஒரு பவர் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், மற்றவங்க பாடியை பொசஸ் பண்ணுவான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யூட்டா அந்த ஒரு டெக்னிக்கை காப்பி பண்ணி யூட்டா பொசஸ் பண்ண இந்த ஒரு பாடி தான் நம்ம கோஜோ சட்டோரு. இந்த மேட்டர் பார்க்குறப்ப எனக்குள்ள நெட் அவுட் வருது, நம்ம கெஞ்சக்கு அப்படிங்கிறது ஒரு பேரசைட் மாதிரி இருப்பார். அந்த பேரசைட் அப்படியே மற்றவங்களோட மண்டையை வெட்டி அந்த மண்டைக்குள்ளே போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அவர் நம்ம சுகுரு கேட்டவை அப்படி தான் கண்ட்ரோல் பண்ணியிருப்பார். அதுக்கு முன்னாடி நம்ம யூஜியோட அம்மாவை கண்ட்ரோல் பண்ணியிருப்பார். அப்பயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். அந்த நெத்தியில் அந்த தையல் போட மாடுக்கெல்லாம் அப்படி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா கெஞ்சக்கு ஒரு பேரசைட் அப்படிங்கிற அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. பட் யூட்டா கெஞ்சக்கோட பவரை காப்பி பண்ணுறது மூலமாக யூட்டா எப்படி இதை பண்ணுறாரு, யூட்டாவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பேரசைட்டாக மாற முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியெல்லாம் மைண்டில் ஓடிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறத அடுத்த சாப்டர்ஸில் அவங்க சொன்னதாக உண்டு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யூட்டா கோஜோட பாடியில் இருக்காரு. இதே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம யூட்டாவோட பாடி சும்மா இருக்கும்ல, அந்த பாடியை ரீகா கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. அப்படி கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக இந்த இடத்துல ஜேஜேகேவோட 2 ஸ்ட்ராங்கஸ்ட் சார்சரர் ஒன்றா சேர்ந்து சுகுனாவுக்கு ஆப்போசிட் சண்டை போட போகிறாங்க. அதாவது நம்ம யூட்டா அண்ட் கோஜோ 2 பேர் சேர்ந்து இந்த இடத்துல ஃபைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாப்டரோட கடைசியில் சுகுனா அவரோட டொமைனான மேல்வலன் ஷ்ரைன் அப்படிங்கிற இந்த பவர் யூஸ் பண்ண போகிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா கோஜோ உடம்புல இருக்க இந்த ஒரு யூட்டா கோஜோ டொமைனான அன்லிமிட்டெட் வாய்ட் அப்படிங்கிற இந்த பவர் யூஸ் பண்ண போகிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரை இந்த இடத்துல முடிக்க போகிறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 260 விட 261 செம ஃபைடாக இருக்க போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோஜோ வரப்போகிறாரு அப்படிங்கிற அந்த மேட்ரை லைட்டாக டீஸ் பண்ணதுக்கு ஆன்லைனில் பல ஃபேன் தியரிஸை கிளப்பி விட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது நம்ம கோஜோ தான் கோஜோவை ஹீல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஃபேன் தியரி தான் பார்த்தீங்கன்னா பரவலாக போச்சு. நானும் பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மையாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தேன். பட் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இது கோஜோலாம் இல்லை, ஜஸ்ட் நம்ம சுகுனாவோட ஹலுசினேஷன் அப்படிங்கிற இந்த மேட்டர் சொன்னாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்புற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த இடத்துல ஆத்தரோட பிளான் ரொம்பவே சூப்பராக போயிருக்கு. அவர் இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யோசித்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு மேட்டரை பண்ணியிருக்காரு. பட் இந்த இடத்துல எனக்கு தோன்ற மேட்டர் என்னென்னா இப்போதைக்கு யூட்டா கோஜோவை கண்ட்ரோல் பண்ணுறாரு, அதெல்லாம் ஓகே. பட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதை அப்படியே விட்டுறக்கூடாது. ஃப்யூச்சரில் யூட்டா எப்படி கோஜோவை கண்ட்ரோல் பண்ணார், எப்படி யூட்டா கெஞ்சக்கு டெக்னிக் யூஸ் பண்ணார் அப்படிங்கிற இந்த மேட்டர்லாம் இன்னும் தெளிவாக சொன்னாங்கன்னா அது கண்டிப்பாக பக்காவாக இருக்கும். இதை எப்படி தோன்ற மேட்டரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோவை தான் வீடியோ செலக்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை. Yeah.